சீதா மாத்தறையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வராங்க ஒரு வேலை விஷயமா. அதாவது மாத்தறையில் அவங்களோட குடும்ப கஷ்டம் காரணமாக மாத்தறையிலேருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி வராங்க. ஸோ அவங்க அங்கேருந்து யாழ்ப்பாணத்தில் வந்து தங்கி நின்று வேலை செய்கிறதுக்காக வராங்க. யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்து விடுறதுக்காக துணைக்காக அவங்களோட தம்பி முதல் நாள் வரார். யாழ்ப்பாணத்தில் வந்து அவங்களோட முதலாவது நாள் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை ஒன்றும் கிடைக்கிது. ஒரு புடவை கடையில் வேலை ஒன்றும் கிடைக்கிது. அங்கே வேலைக்கு சேர்றாங்க. அவங்களே சீதாக்கான தங்குமிட வசதியை செஞ்சும் கொடுக்குறாங்க. அங்கேருந்து வந்தபடியாக ஸோ அவங்க வந்து தங்கி நிற்கிறதுக்கான அந்த அலவன்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கான வாடகை காசு அதெல்லாம் அவையே கொடுக்குறாங்க. அவங்களுக்கான சாப்பாட்டு காசு எல்லாமே அவங்களே கொடுத்துக்கொள்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஈஸியாக இருக்குது. அவங்க வந்து முதல் நாள் இரவு அந்த ஹாஸ்டலில் தங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு இவ்வளவு நேரம் ஒழுங்காக போயிருந்த சீதாவோட வாழ்க்கையில் புதுசாக ஒரு கேரக்டர் ஒன்று வருது. புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்றும் வருது. அது என்ன, எங்கே நடந்துச்சு, என்ன நடந்துச்சு என்ற எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முதல்ல இதை மாதிரியான ஹோரர் கதைகளை, அமானுஷ்யமான ஹோரர் கதைகளை தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. அண்ட் உங்களுக்கும் இதை மாதிரியான ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தால் அதை எனக்கு தெரியப்படுத்தணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜாக தெரியப்படுத்தலாம். அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். வாங்க இப்போ சீதாக்கு என்ன ஆச்சு, அந்த கேரக்டர் யார் என்றதை பார்ப்போம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சீதா மாத்தறையிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு அவங்களோட வேலைக்காக வராங்க. வந்த இடத்துல அவங்களுக்கு வேலையும் கிடைக்குது. கிடைச்ச வேலையும் ரொம்பவே ஒரு நல்ல வேலை. அவங்களே அவங்க தங்குறதுக்கான வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க தங்க போகிற அந்த ஹாஸ்டலில் தான் அவங்களுக்கான பிரச்சனை ஒன்றே ஆரம்பிக்குது. அவங்க போய் முதல் நாள் அந்த ஹாஸ்டலில் தங்குறாங்க. அவங்க போகிறதுக்கே ரொம்பவே நேரமாயிருச்சு. கிட்டத்தட்ட 9-10 மணி அளவில் தான் அவங்க அந்த ஹாஸ்டலுக்கு போய் சேர்றாங்க அவங்களோட தம்பியோட. தம்பி முதல் நாள் இரவு அவரை கொண்டு வந்து விட்டுட்டு, சீதாவை கொண்டு வந்து விட்டுட்டு அவரும் கிளம்பிடுறார். ஸோ இவங்க வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவங்களோட அம்மாவுக்கு கோல் பண்ணி கதைக்க தொடங்குறாங்க. தாம் வந்தது, இந்த நிலைமை வந்து வேலைகள் கிடைச்சது, அதை பற்றி எல்லாமே கதைச்சிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு பிறகு அவங்க வெளியில் ஒரு இடத்துல வந்து தங்குறாங்கன்றபடியாக அவங்க கதைச்சிக்கிட்டே இருக்காங்க. கதைச்சதில் நேரம் போனதே தெரியலை. சரியாக ஒரு 12 மணி போல் அவங்களுக்கு ஒரு நாய் இடுற சத்தம் ஒன்று கேட்குது. இவங்களோட ரூமை பற்றி சொல்லணுமெண்டா, அந்த ஹாஸ்டலை பற்றி சொல்லணுமெண்டா, கதவு திறந்தால் முன்னுக்கு ஒரு அறை, இவங்களோட அறை, அப்படின்னு லைனுக்கு ஒரு 5-6 அறைகள் இருக்க மாதிரியான ஒரு சின்ன ரூம், 10க்கு 10 ரூம் மாதிரியான ஒரு அளவில் ஒரு குட்டி ரூம் ஒன்றுலாம் இவங்க தங்குறாங்க. இந்த ஹாஸ்டல் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஏரியாவில், அதாவது ரொம்பவே அமைதியான ஒரு ஏரியாவில், ஒரு விவசாயங்கள் வயல் நிலங்கள் நடக்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஹாஸ்டல் இருக்குது. இவங்களோட அந்த ஹாஸ்டலுக்கு பின்னுக்கே ஒரு காவாய் மாதிரி ஒன்று ஓடுது. அதுக்கு பக்கத்தில் ஒரு வாழைத்தோப்பு, ஒரு பெரிய வாழைத்தோப்பு ஒன்றும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இவங்களுக்கு நாய் இடுற சத்தம் ஒன்று கேட்குது. அப்போக்க நேரம் சரியாக 12 மணி. இவங்க கதைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்தம், அந்த நாய் இடுற சத்தம் அவங்களுக்கு கேட்குது. கேட்கும்போது அவங்களுக்கு பெருசாக தோணலை. அது ஒரு புதுசான ஒரு விடயம் என்றபடியாக அவங்களுக்கு அதை கேட்கும்போது நார்மலாக இருக்குது. ஆனால் இவங்க கதைச்சி கொண்டு இருக்கும்போதே இவங்களோட வாசலுக்கு, அதாவது அந்த ஹாஸ்டலுக்கு நேரம் முன்னுக்கு அவங்களோட அந்த கொரிடோரில், இந்த நடப்பாதையில் வந்து ஒரு சலங்க சத்தம், யாரும் நடந்து போகிற மாதிரியான சலங்க சத்தம் கேட்க தொடங்குது. சரியாக அந்த நாய் விட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் மெதுவாக கேட்க தொடங்குது. இவங்களுக்கு அந்த சத்தம் ஒரு வேளை பூச்சியோடதா, இல்லை பூச்சி அதை கத்தினாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி நினச்சி கொண்டு தான் இவங்க அம்மாவோட கதைச்சிக்கொண்டே இருக்காங்க. அந்த சத்தம் அடங்குற மாதிரியே தெரியலை. சத்தம் ரொம்பவே கூடிக்கொண்டு போகுது. அந்த அவங்களோட அறையை சுற்றி மெதுவாக நடந்து போகிற மாதிரியே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சலங்க சத்தம் மட்டும் சுத்தமாக அது நிற்கிற மாதிரியே தெரில, அந்த நடந்துக்கிட்டே இருக்குது. யாரோ நடந்து போகிற மாதிரியான சலங்க சத்தம்
அவங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்குது. இவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ அதால் அம்மாவுக்கும் அதை வழியில் காட்டாமல் அவங்க அம்மாவோடையே கதைச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த பயத்தை வழி காட்டாமல். கதைச்சி 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 நேரம் போய்கொண்டே இருக்குது. 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது. சரியாக 2:30க்கு அந்த சலங்கை சத்தம் நிற்கிது. இவங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது என்னன்றது தெரியலை. இவங்களோட ரூமுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்க 60 வயது இருக்கிறவங்க தான் முன்னுக்கு இருக்காங்களாம். இந்த அறைக்கு, இவங்களோட அறைக்கு முன்னுக்கு இருக்கிறவங்க. புதுசாக வந்தபடியாக அவங்களோட ஃபோன் நம்பரோ சம்திங் எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை. செய்கிறது எதுன்னு அவங்களுக்கு விளங்கல. அந்த சத்தம் நின்றுச்சு. ஓகே, நின்றுச்சு என்ற ஒரு இதோட நிம்மதியாக அவங்க அம்மாட்ட சொல்லி போட்டு தூங்க போகிறாங்க. சரியா ஒரு 3 மணிக்கு தூங்கியிருப்பாங்க. தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. அவங்க வேலைக்கு போகிறாங்க. வேலையில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ரொம்பவே அருமையான ஒரு வேலை, நீட்டாக அவங்க போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு மாத்திரையில் இந்த புடவை கடவுளில் நின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றபடியாக அங்கே இருக்கிற ஆட்களோட ரொம்பவே செட் ஆகிட்டாங்க, ரொம்பவே ஜெல் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வேலையில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த சத்தங்கள் தான் அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. அடுத்த நாள் இரவு இவங்களுக்கு வேலை முடிகிறதே கிட்டத்தட்ட 7-7:30 ஆகும். அதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர், கொஞ்சம் ஒரு 10 காமணத்தியாலும் 20 நிமிஷம் தான் அந்த அவங்களோட ரூமுக்கு போகிறதுக்கான டைமாக இருக்கும். கடந்து போகணுமென்றபடியாக ஒரு 1/2 மணி தியாலத்துக்கிட்ட இவங்க கடையிலேருந்து வீட்டை அவங்களோட ரூமுக்கு போகிறதுக்கு எடுக்கும். அடுத்த நாள் வேலைக்கு முடிஞ்சு நேராக ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்டலுக்கு போகும்போது அவங்க கிட்டத்தட்ட 8-8:30க்குள்ளே போகிறாங்க. இவங்க சமைக்கிற சாப்பாடு எல்லாமே கடை ஒன்றில் தான் வாங்கிட்டு போகிறாங்க. 8-8:30க்குள்ளே போகும்போது இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது ரொம்ப நார்மலாக இருக்குது. இவங்க போய் ஃப்ரெஷ் ஆகி போட்டு இவங்க அவங்களோட அம்மாவுக்கு எடுத்து கதைச்சி போட்டு என்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்லிக்கணும். இவங்களும் தூங்க போகிறாங்க. இன்றைக்கு இரவும் சரியாக 12 மணிக்கு அந்த நாய் அந்த சத்தம் இவங்களுக்கு கேட்குது. அது அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. அவங்க கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. சரியாக அந்த நாய் ஊழவிட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் அவங்களோட நடைபாதையில், அந்த ரூமுக்கு வெளியில் அந்த நடைபாதையில் அந்த சலங்க சத்தம் திருப்பியும் கேட்க தொடங்குது. மெதுவாக அந்த சலங்க சத்தம் அந்த ரூமை சுற்றி அவங்களோட அந்த பாதையிலேயே நடந்து வர மாதிரியே இருக்குது. கேட்டுக்கொண்டே இருக்குது. சரியாக அந்த சத்தம் 2:30க்கு அமைதியாகி சத்தம் இல்லாமல் போகுது. சரியாக 2:30க்கு அந்த சத்தம் இன்றைக்கும் இல்லாமல் போகுது. இவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அந்த சத்தம் என்னன்றது அறியணும் என்றதுக்காக அடுத்த நாள் காலையில் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க ரூமுக்கு நேரம் முன்னுக்கு ஆன்டி ஒரு ஆள் இருக்காங்க. அவங்களோட கதைக்க முயல்கிறாங்க. என்னாச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று வேணுமன்றதுக்காக யார் என்னன்னு தெரியாது தானே. ஸோ அதால் இவங்க கதைச்சி கொண்டிருக்காங்க. இப்போ அங்கே போகிறாங்க, அந்த ரூமுக்கு போய் கதைச்சி கொண்டிருக்காங்க. அந்த டைமில் கேட்குறாங்க, அவங்களுக்கு தெரியுதா அந்த சத்தம் தனக்கு மட்டும்தான் கேட்குதா இல்லை அவங்களுக்கும் கேட்குதா என்றதை தெரியணுமன்றதுக்காக ஆன்டிகிட்ட கேட்குறாங்க. நாய் ஒன்று ஊழையிடுது. அதே டைமில் அந்த சலங்கை சத்தம் இதில் நடந்து போகிற மாதிரி கேட்குது. உங்களுக்கும் அந்த சத்தம் கேட்குதா இல்லை எனக்கு மட்டும்தான் கேட்குதா என்ற சந்தேகத்தோடு அவங்க கேட்குறாங்க. அவங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அவங்க இது வளமையாக நடக்கிறது தான் என்று சொல்கிறாங்க. சீதாக்கு ஒரே அதிர்ச்சி. இப்படி ஒரு சத்தம் கேட்குது, சலங்க சத்தம் கேட்குது, இது வளமையாக நடக்குதுண்டா அந்த சத்தம் யாரோடது, என்ன நடக்குது என்றது ஒரு கேள்வி ஒன்று அவங்களுக்கு வருது. சீதா அந்த ஆன்டிகிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு என்றதை கேட்குறாங்க. அந்த ஆன்டி அங்கே என்ன நடந்துச்சு என்றதை சொல்கிறாங்க. சரியாக ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் இவங்க இந்த ரூமுக்கு வாரத்துக்கு முதல் இவங்க ரூமுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரூம் இப்போ வரைக்குமே மூடி இருக்குது. அந்த 5-6 வருஷத்துக்கு முதல் அங்கே மன்னார்லேருந்து ஒருத்தங்க ஏஎல் படிக்கிறதுக்காக இங்கே வந்து தங்கி நின்று படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் அங்கே தங்கி நின்றுருக்காங்க. வந்த இடத்துல அவங்களுக்கு காதல் வந்திருக்கு. பையனை பார்த்துருக்காங்க, அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள லவ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் இவாவை ஏமாற்றிட்டாங்க. அவங்க கவலையில், சோகத்தில், இங்கேருந்து வந்து ஏமாந்துட்டமே என்ற ஒரு கவலையில் அந்த இடத்துல தூக்கு போட்டு செத்துருக்காங்க. ஸோ அண்டையிலிருந்து தான் இந்த சத்தம் இவங்களுக்கு கேட்க தொடங்கினதா இவங்க சொல்லியிருக்காங்க. உடனே சீதாக்கு அந்த இடத்துல இருக்கவே ரொம்பவே பயமாக இருந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாள் இரவும் அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு அந்த இடத்த விட்டு எப்படியாவது போகணும் என்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களால போக முடியலை. ஒரு நாளும் வேலைக்கு போகிறாங்க, இரவு வராங்க, இதே ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்குது.
வாராங்க இருக்கிறாங்க. இந்த 12 மணி ஆகுது, ஊளை இடுது, அப்பைக்கு அந்த சலங்கை சத்தம் கேட்குது. இது அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளுமே நடந்துகிட்ருக்கு. ரொம்பவே பயந்து போகிறாங்க. இதுக்கு மேலே இருக்கையில் அவங்களுக்கு ப்ரெஷராக இருக்குது, மண்டை ப்ரெஷராக இருக்குது, தூங்கவே இல்லாத மாதிரி இருக்குது, ரொம்பவே பயமாக இருக்குது. அதுவும் அவங்களோட ரூமுக்கு பக்கத்தில் இருக்கின்றபடியாக ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இருக்கையிலான்னு போட்டு இவங்க இன்னொரு ரூம் ஒன்றை வாடகைக்கு பார்த்து போவோம் என்று முயற்சி எடுக்கிறாங்க. ரூமுக்கும் போகிறாங்க, வேறு ரூமுக்கு போய் தங்குறாங்க. ஆனால் அவங்களால அங்கே நாள் தங்க முடியலை. நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏன்னா அந்த காசுகள் எல்லாமே கடையிலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதால் அவங்களுக்கு சாப்பாடு செலவோ இந்த ரூமுக்கான வாடகையோ பெருசாக இல்லை, அவங்களுக்கு இல்லை, அது ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்க வேறு ரூமுக்கு போகும்போது அதுக்கான மேலதிகமான வாடகையை இவங்களோட சம்பளத்தில் இருந்து தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இவங்க ஒரு மாதம் அங்கே கஷ்டப்பட்டு அங்கே தங்குறாங்க. தங்கி இவங்களோட மாத சம்பளம் வர அதுக்கு வாடகை கொடுத்து இவங்க மற்ற செலவுகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஊருக்கு அவங்களோட அம்மாவுக்கு அனுப்புறதுக்கான அந்த கடன்களை கழிக்கிறதுக்கான காசு பத்தாமல் இருக்குது. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இது முழுசாக கொண்டு போய் அவங்களோட அம்மாவுக்கு கொடுத்தா மட்டுமே அவங்களோட கஷ்டம் கடன் தீருமென்றபடியாக அவங்க மறுபடியும் அதே பேய் ஹாஸ்டலுக்கு, அவங்க இருந்த பழைய ஹாஸ்டலுக்கு பேய் இருக்குன்னு தெரிஞ்சும் மீண்டும் போகிறாங்க. திருப்பியும் அந்த ஹாஸ்டலுக்கே போகிறாங்க. அந்த சத்தம் மறுபடியும் அவங்களுக்கு கேட்குது. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அவங்களால ஒரு நிலையிலே இருக்க முடியல. அங்கே ரொம்ப பயத்தில், ஆனால் அந்த குடும்ப கஷ்டத்தில் அந்த இடத்த விட்டும் போக இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாட்கள் செல்ல செல்ல அங்கே இருக்கிறதே அவங்களுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அப்படி ஒரு நாள் தான் இவங்க அவங்களோட பொங்கல் டைம்னு நினைக்கிறேன், பொங்கல் டைமில் அவங்க கடையை மூடுறதுக்கான நேரம் கொஞ்சம் கூடி போகுது. கிட்டத்தட்ட 10-11 மணி ஆகுது இவங்க அந்த வேலையை முடித்து இந்த கடையெல்லாம் மூடிட்டு போகிறதுக்கு. ஸோ இவங்க அங்கேருந்து கடையிலேருந்து ஹாஸ்டலுக்கு வராங்க. வரவே ஒரு 11-12 மணி ஆகுது. ஸோ இவங்க வரும்போதே கொத்து வாங்கிட்டு வராங்க, சிக்கன் கொத்து வாங்கிட்டு வராங்க. வந்து ஹாஸ்டலில் வச்சு போட்டு ரிஃப்ரெஷ் எல்லாம் ஆகி போட்டு இவங்க சாப்பிட தொடங்குறாங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் டேஸ்ட்டே இல்லாமல் இருக்குது. அது ஏதோ சப்பண்டு, எந்த டேஸ்ட்டுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஏதோ மாவை சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று வருது. இவங்களுக்கு குழப்பமாக இருக்குது. இவங்க சாப்பிடும்போது கிட்டத்தட்ட 12:30-1 மணி ஆயிடுச்சு. ஸோ இது என்னாச்சு, ஏன் இப்படி ஆகுதுன்ற அவங்க ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாளும் கிட்டத்தட்ட அவங்க வாரத்துக்கு அதே நேரமாகுது. நேரமாகும்போது அதே மாதிரி வாங்கிட்டு வராங்க, சாப்பாடு ஒன்று வாங்கிட்டு வராங்க. வாங்கி கொண்டு வரும்போது மறுபடியும் அதே டைம் சாப்பிடும்போது சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட் இல்லாமல் இருக்குது. அடுத்த நாள் வராங்க. அடுத்த நாள் கொஞ்சம் நேரத்துக்கே வந்து இவங்க வேலையெல்லாம் முடித்து ரிஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்றாங்க. அந்த டைம் அவங்க சாப்பிடும்போது டேஸ்ட் நார்மலாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த டேஸ்ட் வந்து தெரியுது. சேம் கடை, சேம் சாப்பாடு. ஆனால் இந்த டைம் இப்போ சாப்பிடும்போது இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக இருக்குது. அதே 12 மணிக்கு அந்த ஊளையிட்டு சத்தம் கேட்குற டைமில் சாப்பிடும்போது மட்டும் இவங்களுக்கு அந்த டேஸ்ட் சப்புன்னு எந்த டேஸ்ட்டுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இவங்களுக்கு விளங்குது இந்த டேஸ்ட் மாறுறதுக்கும் இந்த ஆவிக்கும் ஏதோ, இந்த சத்தத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்றது. ஸோ அதால் இவங்க கூடுதலாகவே நேரத்துக்கே வந்து சாப்பிட்ருவாங்க. அப்படி இல்லை மச்சம் சாப்பிட போகிறாங்க என்றாலே வெளியில் தான் சாப்பிடுவாங்க, அங்கேயே சாப்பிட்டு போட்டு வந்துடுவாங்கன்றதால அதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டு வராங்க. அந்த பேய்க்கு ஏற்ற மாதிரி இந்த 12 மணிலேருந்து 2:30 டைமுக்குள்ளே அவங்க அந்த டைம் வெளியில் வாரதையோ இல்லை நிற்கிறதையோ சாப்பிட்றதையோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொண்டு வராங்க. ஆனால் அந்த சத்தங்களும், அந்த சலங்க சத்தங்களும், அந்த நாய் ஊழையிடுறதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அப்படி ஒரு டைமில் இவங்க எல்லாம் முடிச்சு ஒரு நாள் இவங்க அவங்களோட ஊருக்கு போகிறதுக்கான நேரம் வருது. ஒரு லீவ் ஒன்று கிடைக்குது. ஸோ இவங்க அவங்களோட ஊரான மாத்தறைக்கு போகிறாங்க சீதா. ஸோ போய் அங்கே இருக்கும்போது இவங்க அங்கே நடக்கிறத பற்றியும், இப்படி ஒன்று நடக்குது, எனக்கு பயமாக இருக்குது, நான் இந்த வேலையை விட்டு நிற்க போகிறேன், வேற ஒரு வேலை ஒன்று பார்க்க போகிறேன் என்று சொல்லும்போது அவங்க அவ்வளோவா நம்பலை சொல்கிறாங்க. ரொம்பவே பயப்படுறாங்கன்றதால அவங்களோட தம்பி அவங்கள கொண்டு வந்து விடுறதுக்காகவும் அங்கே செக் பண்ணுறதுக்காகவும் வராங்க. வந்து ஒரு நாள் அங்கே தங்குறாங்க. தங்கும்போது தான் அவங்களுக்கும் தெரியுது, சரியா 12 மணிக்கு அந்த சத்தம் அவங்களுக்கும் கேட்குது.
அவங்களுக்கு விளங்கிட்டு அக்கா சொன்னது உண்மைதான் என்றது. அடுத்த நாள் காலையிலேயே அவங்க கோயிலுக்கு போய் ஒரு நூலொண்டை கட்டி கொண்டு இவங்க அவங்களோட வேலைகளை பார்க்க போகிறாங்க. எல்லாம் ஓகேவா இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட போகிறாங்க. ஆனால் அங்கே நடக்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் இருக்குது. தொடர்ந்தும் அதே சத்தங்கள் கேட்குது. ஆனால் அந்த 12லேருந்து அந்த 2:30 வரைக்கும் ஏன் அந்த சத்தங்கள் கேட்குதுன்னு அவங்களுக்கு தெரியணுமன்றதுக்காக மறுபடியும் அந்த ஆன்ட்டியோட கதைக்கிறாங்க. கேட்கும்போது தான் தெரிய வருது, அந்த அங்கே இருந்து செத்த அந்த தூக்கு போட்டு இறந்த அந்த பெண் இறந்தது சரியா 2:30. ஸோ அதால் அந்த 12லேருந்து 2:30 வரைக்குமே அந்த சத்தம் ஒவ்வொரு நாள் இரவும் கேட்டுக்கொண்டிருக்கு. இவங்க இப்படியே இருந்து பார்க்குறாங்க. எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, எதுவுமே அவங்கள செய்யலை, டிஸ்டர்ப் எதுவுமே பண்ணல. ஆனால் அந்த சத்தங்கள் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு, அவங்கள ரொம்ப பயப்படுத்தி கொண்டே இருக்கு. அதால் இவங்களால அங்கே தங்கவே முடியாமல் போகுது. ஒரு நாள் முடிவெடுக்கிறாங்க, இனி இங்கே என்னால் இருக்க முடியாது, இந்த வேலையை விட்டு நான் போகிறேன் என்று. அதால் அந்த வேலையும் விட்டு போகிறாங்க. இப்போ அவங்க மாத்தறையில் தான் இருக்காங்க. அந்த வேலையை விட்டு போய் வேறொரு வேலை ஒன்று கிடச்சி மாத்தறையிலேயே செட்டில் ஆயிட்டாங்க என்று சொல்லி இந்த கதையை முடிச்சிருந்தாங்க. கன வருஷத்துக்கு முதல் நடந்ததில்லை இது, இந்த பொங்கலுக்கு நடந்தது. அதாவது 2026 2025 26 காலப்பகுதியில் நடந்த ஒரு கதை தான். ரொம்பவே ரீசண்டாக நடந்த ஒரு கதை. அவங்கள பெருசாக எதுவுமே அஃபெக்ட் பண்ணல. ஆனால் அவங்களால பயத்தால் அங்கே இருக்க முடியலை, அங்கே தங்க முடியலை, எதுவுமே செய்ய முடியலைன்றபடியாக ரொம்பவே பயத்தில் இருந்த அவங்க இப்போ மாத்திரையில் ரொம்பவே சேஃபாக ஹாப்பியாக இருக்காங்களாம் என்று சொல்லி இந்த கதையை முடிச்சிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் அமானுஷமாக இருந்துச்சு. இது இப்போ ரீசண்டாக நடந்தபடியா எனக்கு அமானுஷமாக இருந்துச்சு. இது யாழ்ப்பாணத்தில் ஒரு ஹாஸ்டலில், இந்த இடம் என்னன்ற சொல்ல விரும்பலை, ஹாஸ்டலில் நடந்த ஒரு அமானுஷமான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. ஸோ இதை சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது மாதிரியான வீடியோக்கள், அமானுஷமான ஹோரர் கதைகளை கேட்கணுமெண்டா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கும் இது மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடந்திருந்தால் அதை எனக்கு தெரியப்படுத்தணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜாக தெரியப்படுத்தலாம். அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு அமானுஷமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.